வணக்கங்க. நான் கண்ணன், ஐயனார் ஜோதிடம். ஒரு ஜாதகம் பார்த்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்காம தசா புத்தி நடத்தும் கிரகங்களை வச்சு இவருக்கு தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பலன் சொல்கிறது. இந்த ஜாதகம் பாருங்கள், லக்னம் மீனம். இப்போ நடக்கிற திசை 5ஆம் அதிபதி சந்திரன் திசை. சந்திரன் 10ல் போய் உட்கார்ந்துருக்கார். போராட்டத்திலேருந்து திசை நடத்துது. புத்தி புதனுடைய புத்தி. புதன் 4-7க்கு உடையவர். சரி, இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு லக்னம் அல்லது மீன லக்னம், இந்த 2 லக்னங்களுக்கும் புதன் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பார். அதுவும் இந்த மீன லக்னம் தனுசு லக்னத்துக்கு புதன் கொஞ்சம் கிட்டிருந்தால் போதும், கடுமையான கேந்திராதிபத்திய தோஷங்களை கொடுப்பார். இப்போ நடக்கிறது புதன் புத்தி. புதன் 4க்குடையவர். இவருக்கு சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்கணும். ஆமாங்க, இருக்குங்க அப்படின்னாரு. புதன் ஏறிய சாரம் பாருங்க, 6ஆம் அதிபதி சாரம், சூரியனுடைய சாரம். அது சூரியன் 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடனை குறிக்கும். அப்போ இவருக்கு ஒரு கடன் பிரச்சனையும் இருக்கணும். ஆமாங்க, கடன் பிரச்சனையும் இருக்குது அப்படின்ட்டார். அதாவது அதிகமாக கடன் வாங்கி இவர் வீட்டை கட்டிட்டார். இப்போ கடன் அதிகமாகி அதை கட்டுறதுக்கு கஷ்டப்படுறார். இதுதான் இவருக்கு பிரச்சனை. சரி, இப்போ இவருக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுடைய திசை நடக்குதா. சந்திரன் 5க்குடையவர். ஏரிய சாரம் போராடம், அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த 5ஆம் அதிபதி சுக்கிரன் இவங்கெல்லாம் ஆடம்பர செலவை காட்டுவார்கள். அதாவது லக்ஸரி செலவு, தேவையில்லாத செலவு, ஒரு பிராண்டட் ஷர்ட் வாங்கிறது, ஒரு பிராண்டட் பேண்ட்டு தான் போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆடம்பர செலவை செய்ய வைக்கும். அப்போ இவருக்கு கடன் அடையணும்னா ஒரே வழி, இவர் தன்னுடைய வரவு செலவுகளை கவனித்து செய்ய வேண்டும். குறிப்பாக ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. நல்லதுங்க.